அண்ணன் தங்கச்சி 2 பேரும் இந்த பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் அவங்களுடைய மாப்பிள்ளைகள். பழசு, பழைய காமெடி, பழசு. போயிருங்க. விரும்பிய பையனை கல்யாணம் முடிச்சு வச்ச தங்கையின் திருமணத்தை, காதல் திருமணத்தை முடித்து வைத்த அண்ணன் தங்கச்சி 2 பேரும் இந்த பக்கம் இருக்காங்க, இந்த அப்புறம் மாடியில் வச்சு அம்மா கரெக்டாக கேட்கும் வந்துட்டாங்க. நான் கேட்குறப்போ இல்லை பொண்ணுக்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டேன். கையை விடு, போடி விடு, உள்ள போடி, சொல்றது கேளு, அப்புறம் ஆத்தான்லாம் பார்க்க மாட்டேன். ஆனால் அண்ணா கிட்ட கொண்டு வரவும் அவன்கிட்ட இல்லை நான் லவ் பண்ணுற பையன்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டேன். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. அண்ணன் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ரொம்ப கோவமா என்கிட்ட நாளைக்கு வந்து உன் மேரேஜ்க்கு வந்து நிற்கக்கூடாது அப்போ சொல்லிட்டாரு அப்போ கல்யாணம் வந்து ஃபர்ஸ்ட் அதான் சொன்னாங்க. செத்துப்போ நான் தடுக்க முடியுமா? இப்போ இவனை கை வச்சு அது ஒரு எமோஷனலா நமக்கு அண்ணன்ட்ட அடி வாங்கியிருக்கிறான் அப்படின்னு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சார் அடிக்க வந்தான், என்னதான் அடிக்க வந்தான். அப்போ அவங்க ஊடையில் போய் தடுத்துட்டாங்க. அடிக்க வந்தா நான் போய் முன்னாடி நின்றுட்டேன். ஏன் அடிக்க போனவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்காங்க, நீ வாங்கி குடிச்சிட்டு வந்திருக்கிற? நான் வாங்கி கொடுத்தேன் சார். அதுவும் நீயே தான் வாங்கி கொடுத்த. 1 கோடி கொடுக்குறேன், என்னையும் ஆட்டத்தில் சேர்த்துக்கிறியாடா? டே என்னையும் சேர்த்துக்கிறியா? பக்கத்துல நீங்க காதலிக்கும் போது யாருக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு என் ஃபேமிலிக்கே ஃபுல்லா தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும் போ. அவரும் பட்டுக்கோட்டை, ஆமா நீயும் பட்டுக்கோட்டை. சத்தியம் என்னன்னு 2016லே தெரியும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் பாத்துங்க. ஏயா கூட்டு குடும்பம் 20 பேர் இருக்கோங்கிறீங்க. பட்டுக்கோட்டையிலே பார்த்து 2 பேருமா திட்டம் போட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க. பட்டுக்கோட்டை சென்னையில தெரியல கதை. வெக்கமா இல்ல? ஒரு பொட்ட புள்ள உன்னை ஏமாத்திட்டு மருந்து எடுத்துட்டு ஓடி போயிட்டா அது நீ பெருமையா சொல்ற? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? எப்படின்னா இருக்க, நீ எல்லாம் லவ் பண்றியா? லவ் பண்றியா என்ன? அவன் சொன்னா நான் ஸ்கூல்ல பண்ணிட்டு இருந்தேன். நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. அந்த புள்ளைய போய் பாப்போனே, பார்த்து பேசி முடிப்போனே. நான் பேசுறேன் உனக்கு. நல்ல ரூட்டா இருக்குமா இது? நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. நான் வந்து திருப்பதியில தான் சொல்லுவேன். அப்பயும் என் அண்ணன் பார்க்கவே இல்லை. கடைசி வரைக்கும் எங்க அண்ணன் அவர்கிட்ட பேசவே இல்லை. இல்லன்னு சொல்லலையே, காதலிச்சுக்கோ, லவ் பண்ணு, கல்யாணம் முடிச்சு லவ் பண்ணு. நான் வரேன் அப்படின்னு நேரம் நல்ல பிள்ளை மாதிரி கோயிலில் போய் உட்காந்து கை கட்டி உட்காந்துட்டு நான் நல்ல பையன் தான் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு பேசினாப்புல. அண்ணே கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கண்ணே. பார்த்து போட்டு பயப்படாப்புல நீங்க எதுவும் அடிச்சிருக்கீங்கன்னு பயமா இருக்கு, நான் உங்களை அடிக்க போறேன் அப்படின்னு. இல்ல உங்க பத்தி உங்களை கேள்விப்பட்டிருக்கேன். சுத்தி இருக்கிற 7 to 1 பசங்களுக்கும் இவங்க மேல ஒரு பயம். தப்புன்னு தெரிஞ்சா சப்புன்னு அடிச்சு போடுவாங்கல்ல. ஆனா உங்களையும் ப்ரோன்னு கூப்பிட வேணாம்னு சொன்னீங்க. எனக்கு ப்ரோன்னு கூப்பிட்டாலே பிடிக்காது. எப்படின்னா ஜென்ரலா அந்த ப்ரோன்னு கூப்பிட்டா பிடிக்காது. ஹலோ, இந்த கண்டவங்கெல்லாம் பேசுறவளை வச்சுக்காதீங்க. நான் மரியாதை தானே பேசிட்டு இருக்கேன். இன்னொரு முறை அலோன்னு சொன்னு வச்சுக்க, இங்க நடக்கிறதே வேற. இவ்வளவு பேர் வீட்டுல இருக்காங்கல்ல, ஏன் இவரை சூஸ் பண்ணீங்கன்னு? ஏன்னா ஆல்ரெடி அண்ணன் வந்து பிரேக்கப்ல வேற இருந்தான். சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட். அப்ப அதுல போட்டோம்னா அப்ப அந்த வலி தெரியும், லவ்வோட வலி தெரியும் அப்படின்னு. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க. இதுவே என் தம்பிகிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா கடைசி வரைக்கும் நடந்திருக்காது. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? நானாச்சும் ஒரு 4 தெரு ஏன்னா பக்கத்து தெருவிலே பார்த்துருக்கேன். சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எருமை மாதிரி நல்ல துப்பு கெட்ட குடும்பம். அப்ப வந்து நாங்க பேசிட்டு இருக்கும்போது எங்க அண்ணனும் எங்க மாமாவும் பார்த்துட்டாங்க. சோலி முடிச்சு. இப்ப யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, நான் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கூடாது நினைப்போம். குறிப்பா இவருக்கு தெரிஞ்சுக்கூடாது நினைச்சிருப்பீங்கல்ல. எங்க அண்ணனுக்கு வேற யாரு? நான் தான். அண்ணா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வீட்ல. அண்ணா அந்த ரூம்ல இருந்தாங்க, நாங்க இந்த ரூம்ல இருப்போம். எதிர்த்து கூட பேச மாட்டோம். கோபராஜன் அப்படி வர்றாருன்னா நாங்களாம் எப்படி போயிடுவோம்? அது கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சீங்க? வீட்ல செயின் போடுறது தெரியும் எல்லாம் ஃபுல்லா. திடீர்னு பார்த்தா ஒரு சில்வர் செயின் கழுத்துல. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சரி இதுக்கப்புறம் இவன் மறக்கவே மாட்டா. இதுதான் அப்புறம் அண்ணா ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. வந்து என் தங்கச்சிட்ட பேசாத, அத்தாட்டி அடி வாங்குவேன், ஒழுங்கா போயிடு. ஏதோ மாப்பிள்ளைகிட்ட போய் பேசுனேன் அப்படின்னு விசாரிச்சேன் இல்லையா? உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸ் பீஸா வெட்டிட்டு வேண்டாம். நாய நீங்க தப்பான எதுவுமே செய்யக்கூடாது. பேரண்ட்ஸோட சம்மதத்தோட தான் நீங்க இதை மேரேஜ் ஏத்துக்கணும்னு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? அண்ணன் வந்து
வீட்டுக்கே தெரியாம கோயில்ல கூட்டி போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். இது அவரே கூட்டி கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாப்லையா? செத்துப்போ நான் தடுக்க முடியுமா? இல்ல நாங்க வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தா லவ் பண்றோம். பேரண்ட்ஸ் வந்து இவங்க வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா எனக்கு பொண்ணு கேட்டாங்க. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. பொண்ணு கேட்கவும் எங்க அம்மாட்ட வந்து அதுக்கப்புறம் இவங்க பேசினாங்க. எங்க அம்மா பேசுறப்போ சுத்தமா இதெல்லாம் ஒரு மூஞ்சா அவங்க ஓர்க்கிடா நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. அவரை வந்து சண்டையில் தான் சார் பார்த்தோம். சண்டேல தான் பாத்தீங்களா? அந்த கழுத்தை கழுத்து அறுப்பேன் அறுத்து கடல்ல தூக்கி வீசிடுவேன்றாரா? தூக்கி வீசிடுவேன். அதுவும் எனக்கு தெரியும் தெய்வமே, அதுவும் எனக்கு. சின்சியரா நீங்கள் நம்பலாம் நம்பாட்டியும் நீங்கள் என்ன பண்ணாலும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து எதுவுமே பண்ண முடியல சார். பயந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஒரு 5 தள்ளி தான் சார் எனக்கு அம்மா வீடு தானா? நம்மலாம் 3 தெரு. டேய் ஏன்டா அப்படி தர்த்தினியம் பிடிச்ச மாதிரி பேசுற? தான் கேக்குறாங்க. உங்க அண்ணன் அவரை எப்படி கூப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க? சரிடா. தீபக்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும். வாடா போடான்னு கூப்பிடுறது கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கு. இவா இப்படி சொல்லிட்டா, அடுத்து என் ஒய்ஃப் திரும்ப அண்ணின்னு கூப்பிட சொல்லுவா. சபாஸ் மாமா சபா. உங்க ஒய்ஃப் இவளை திரும்ப அண்ணின்னு கூப்பிட சொல்லுவா. இவ வாப்போன்னு தான் பேசி. நீங்க அண்ணின்னு கூப்பிடுறது இல்லையா? நீங்க பேர சொல்லிட்டானா கட்டின புருஷன் பேர சொல்லிட்டானா. தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா? ஏமானம் போனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு தமிழ மானத்தை காப்பாத்துற கண்டிப்பா வெட்டி ஆகுண்டா. அருவாளர்ரா. ஆனா நீ யாருக்குமே எதுவும் கொடுக்கறது இல்லையா இருக்கு. இவரு அவனும் அவன் அண்ணி அவ. யாரா நீ? ஏன்பா பெரியவங்க கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. போடா என் தகப்பனையே வாடா போடாம உன்னை என்னடா சொல்றது? கூப்பிடுங்க அண்ணி கூப்பிடுங்க. அண்ணி இருக்காங்களா? வாங்க. அண்ணி வாங்க அண்ணி. அண்ணி அனுபவம் முறைத்தாளே. இப்ப அண்ணி நின்னுகிட்டு இருக்காங்க. அண்ணி இல்ல பரவாயில்ல. நீ நில்லு. இது என்ன மரியாதை? எந்திரி நீ முதல்ல போய் அன்னிக்கு தண்ணி எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் நீ இப்படி ஒரு காட்சி உன் லைஃப்லயே பார்த்தது இல்லையோ? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு வாங்க. நீ ஏமா பொசுக்கு எந்திரிக்கிற? உனக்கு ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா நீ விட மாட்டே போட்டிருக்கே. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது? ஏய் தண்ணி கொடுக்க நினைச்ச இதை போவேல கொண்டு போய் வச்சுட்டு போன்னு சொல்லுவேன். ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ண. அப்ப நீங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுருங்க. மாப்பிள்ள தமிழே வரலையே. இவரே நான் தான் மாப்பிள்ளை வரும். மாப்பிள்ளை நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க. முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ. எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க. எல்லாம் கிளம்பி போங்க.